எலெக்ஷன் கேட்டு சிறிதரன் இந்த வரைக்க எங்களோட அண்ணன் ஒரு ஆள் வீட்டை நின்றவர் அவர் அடிச்சு கலைச்சவர் உங்களை ஆக்கல. எந்த மனுஷனை 2006 கொண்டு போனது 2008 தான் இந்த மகன் ஒரு ஆள் பிறந்தவர், கடைசி மகன். அவர் பிறந்து சரியா 5வது மாதம் பொடியையும் கொண்டு தந்துட்டாங்க. உங்கள் சிறிதரன் ஆக்கள் எல்லாம் இதுவரையில எங்களை கூப்பிட்டு அழைப்புதல் தந்தது கூட இல்லையா? சத்தியமா இந்த 3 புள்ள சத்தியமா. ஹலோ ஓமண்ணா, உங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு. வேற என்ன கதைக்கிறேன்? நான் கிளிநொச்சியில இருந்து கதைக்கிறோம். எங்க இருந்து? கிளிநொச்சி. ஓ, உங்களை இருக்கா சந்திக்கணும். உங்களோட ஆபீஸ் அங்க இருக்குன்னு சொல்லுவீங்க. யார் உங்களோட பேர் என்ன? என்ன விஷயமா சந்திக்கணும்? எனக்கு ஒரு உதவி திட்ட விஷயமா சந்திக்கணும். என்ன உதவி திட்டம் போன்ல சொல்லுங்க. ஒரு டாய்லெட் ஒன்று தேவையண்ணா. பாரிய பிரச்சனையா இருக்கு, டாய்லெட் இல்லாத பிரச்சனை. எனக்கு சும்மா கஷ்டமாண்டாலும் ஒரு டாய்லெட் ஒன்று செய்து தருவீங்களா? கிளிநொச்சி நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறோம். நீங்க உங்களோட ஜிஎஸ்டி போய் கழிச்சீங்களோ? ஜிஎஸ்டி எல்லாம் 15 எல்லாம் கொடுத்தது. அது இந்த டிப்பா புயல்ல தான் பழுதா போன டாய்லெட் இருந்தது. ஓகே, அப்ப புயல்ல பழுதா போனா ஜிஎஸ்டி அவை அதுக்கு ஒதுக்கி இருக்குதானே நிதி தெரியலையா? எல்லார்ட்டையும் கதைச்சது ஒரு தரம் செய்யணும். நீங்கள் நீங்க என்ன குடும்ப தலைவியா தலைவனா? என்ன உங்களோட குடும்ப பேக்ரவுண்ட் என்ன? ஓ, நான் குடும்ப தலைவி. சரி, ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு? அவர் இல்ல. பிள்ளைகள்? நான் 3 பேர், 2 பேர் மாதிரி பண்ணி வெளியேறிட்டோம். ஒரு ஆள் இருக்கிறார், சின்ன ஆள், ஒரு ஆள் 14 வயசு. 3 பேர் பெரிய ஆக்கள் இருக்கணும் உங்களுக்கு? 2 பேர் பெரிய ஆக்கள். அவைய 2 பேரும் கல்யாணம் செய்து எங்களுக்கு எந்த உதவியும் செய்யறது இல்ல. நானும் மகனும் ஒரு மகன் இருக்கிறார். அவர் 14 வயசு, இப்போ ஓயல் எழுதினவர் இருக்கிறார் என்னோட. நான் எதுவும் வேலை செய்துதான் அவரை பாக்குறது. வேற யாரும் எங்களுக்கு உதவி திட்டத்துக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. ஜிஎஸ்ட டிஓட்ட எல்லாம் பதிஞ்சனா அவைய எந்த விதமான ரிஹர்சலும் இல்ல. அவையில எல்லாம் ஒவ்வொருத்த பக்க சார்புல செயல்படின ஜிஎஸ் எல்லாம். அட்லீஸ்ட் இது இந்த முறை நீர்ப்பாசன இதால மின்சார அந்த இது தண்ணி இங்க சிறுவோ தண்ணி வாரது. அந்த தண்ணி வாரதுக்கே அண்ணா போக்கு வைக்கணும். எல்லாருக்கும் வச்சவே எங்களுக்கு வைக்க இல்லை. அதை விட நான் மாவீர குடும்பம். மாவீரர் குடும்பம் இவ மாவீர வீட்டுக்காரர். உங்களோட வீட்டுக்காரர் புலியில இருந்தவரா? புலியில இருக்கையில 2006 இவரை பிடிச்சு கொண்டு போனவங்க. பிடிச்சு கொண்டு போய் 2008 9ஆம் மாதம் 16ஆம் தேதி மணலாறுல கொண்ட விட்டு கொண்டுட்டாங்க. எங்க வச்சு பிடிச்சு போனவங்க? இங்க கிளிநொச்சியில பிடிச்சு போய்க்க. நீங்க கல்யாணம் கட்டி இல்ல பிள்ளைகள் இருந்தது? ஓ, 2 பேர் இருந்தது. 3வது ஆள் அவர் போனதுக்கு பிறகுதான் பிறந்தவர். அவர் அங்க போனதுக்கு பிறகுதான் பிறந்தவர். 3 பேரும் இருக்கத்தக்கனதான் அவரை கொண்டு போனது. அவரை 2006 கொண்டு போனது. அப்படி கல்யாணமான குடும்பஸ்தர் ஆட்களையும் கொண்டு போனவங்களோ? எல்லாத்தையும் தான் கொண்டு போனது. நாங்கள் வேணுமெண்டா உங்களுக்கு நாங்க வாக்கு மூலமே கொடுப்போம். என்ன பிரச்சனைனா உண்மையான்னு சொல்லத்தானே வேணும். நீங்க நான் உங்களோட நிகழ்ச்சிகள் நிறைய பாக்குறேன்னா 2006 இவரை கொண்டு போய் 5ஆம் மாதம் கொண்டு போய் 2008 9ஆம் மாசம் 16ஆம் தேதி நாங்கள் இங்க கிளிநொச்சியில இருந்து வெளிக்கிட்ட அண்டாவற்ற பொடியத்தானன்னா நாங்கள் பார்த்துனாங்க. நாங்கள் பொய் சொல்ல இல்லை மற்ற ஆக்கள் மாதிரி. சரி, அவர்கிட்ட பொடியத்தான் பார்த்துனாங்க. அவருக்கு அறிவிச்சது அவருக்கு அறிவிப்பு கிடைக்க இல்லை. என்னண்டா அவர் நின்ற மணலாறு சிலோன் தியேட்டர்ல. சிலோன் தியேட்டர் தான் வீரச்சாவும் அடைஞ்சவர். அப்ப நான் 4 எடுத்து தர சொல்லி கேட்டுனேன். உங்களை எடுத்தும் தரே இல்லை. 2-3 தடவை அவங்கள்ட்ட பேசுகளுக்கு போய் அலைஞ்சு எல்லாம் தெரிஞ்சு சொன்னது எடுத்து தரையில. கடைசியா பொடியை கொண்டு வந்து தந்தாங்க. நாங்கள் கிளிநொச்சியில இருந்து இடம்பெயர்ந்து தேய்புரம் போயிட்டோம். தேய்புரத்துல போயிருக்க இவற்ற பொடியை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு எங்களுக்கு இப்போ ரேடியோல அறிவிச்சவங்க, அந்த புளியலங்குற செய்திக்கு பிறகு அறிவிக்கிறவங்களானே அதுல அறிவிச்சாங்க இப்படி ஆள் வீச்சான்னு சொல்லி. அதுக்கு பிறகு நான் அங்க இருந்த அரசியல் துறையும் எனக்கு தெரியாது. அங்க இருந்த அரசியல் துறையில போய் வள்ளிகுணம் பள்ளிக்கூடத்துக்கு பின்னுக்கு அரசியல் துறையில போய் 9 மணி
அவங்கள்ட்ட போயிருக்க பாதையும் தெரியும் எனக்கு. தேய்புர கடற்கரையில இருந்து வாரதுக்கு பாதை தெரியும். 7 கிலோமீட்டர் மெயினுக்கு வரணும். கடற்கரையில இருந்து 7 கிலோமீட்டர் மெயினுக்கு வரணும். அவ்வளவு தூரம் வந்துதான் இவரை இங்க கேட்டேன் நான். இப்படி இன்ன தகட்டு இலக்கம் ஆள் இந்த மாதிரி வீரச்சாண்டு சொன்னது. இப்படி செய்திக்கு புளியலங்குரல் இதுல உரியவர் வந்து தொடர்பு கொள்ள சொல்லி சொன்னது. அது நானும் கேட்கல செய்தி. இவற்றை ஒரு ஒன்றோட தம்பி தான் கேட்டது. அவர் தான் எனக்கு வந்து மச்சாலாருக்கு சொல்லி மச்சாலார் வந்து சொல்லித்தான் எங்களுக்கு எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு 9 மணிக்கு பிறகு அந்த ரோட்ல தனியத்தான் வந்தனா 7 கிலோமீட்டர் தனிய பள்ளிக்கூடத்தறிக்கு வந்து அதுல இருந்த ஒரே ஒரு கடை திறந்திருந்தா அந்த கடைக்காரரை கேட்டினா நான் இதுல அரசியல் துறை எங்க இருக்காண்டு அவையதான் அங்க சொல்லிச்சுன்னா இப்படி பள்ளிக்கூடத்துக்கு பின்னுக்கு இருக்காண்டு. அப்ப பள்ளிக்கூடத்துக்கு பின்னுக்கு இருக்காண்டா இந்த கடைசி மகன் இப்ப என்னோட இருக்கிறவர் 5 மாத குழந்தை. அவர் அம்மாவோட விட்டுட்டு தான் வந்தேன். நான் வந்து அவையிட்ட இதாண்ட துயிலும் இல்லத்துல 24 பொடி இருக்கு போய் பாருங்கன்னு சொன்னவே. விசுவமோட துயிலும் இல்லத்துக்கு வந்து 24 பொடி இருந்தது. அதுல 4வது பொடிய பின்பக்கம் இருந்து அப்படியே முன்பக்கத்தால பார்த்தது. நான் பின்பக்கம் இருந்து பார்த்து கொண்டு வர 4வது பொடியா இவற்ற பொடி கிடந்தது. என்ன நடந்ததுன்னு கேட்க சினை பண்ணினது செல் விழுந்தான்னு சொல்லி செல் அடித்து செத்தான்னு சொல்லித்தான் போட்டிருந்தவங்க பெட்டியில. அதுக்கு பிறகு பொடிய கொண்டு தாரம் எங்க நீங்க இப்ப இருக்கிறீங்கன்னு சொல்ல. அப்ப நான் சொன்னேன் நான் தேவிபுரம் அவனா பகுதியில இருக்கிறேன். பிறகு கொண்டு பொடிய அங்க தந்தவங்கள அண்டு விடியப்புறம் விடியப்புறம் ஒரு 4 மணி இருக்கும் பொடி கொன்றைக்கு கொண்டு தந்துட்டு அண்டு பகல் புல்லா 16ஆம் தேதி இவர் செத்தது. 17ஆம் தேதி பொடி கொண்டு தந்தவங்க 17ஆம் தேதி கொண்டு தந்த 18ஆம் தேதி 11 மணி இருக்கும் கிவிர் வந்து அடிச்சது. கிவிர் அடிக்க எங்கட வீட்டை வீரச்சா வீடு நடந்து கொண்டு இருக்கு. விஸ்வமடுவில் கிவிர் அடிக்குது தேக்கங்காட்டுக்க எங்கட வீட்டுல வீரச்சா நடக்குது அங்க தேவிபுரத்துல ஆவணா பாதையில. அப்ப பிறகு பொடிய 5:30 இருக்கும் பொடிய கொண்டு விஸ்வமோட துயிலுமிலத்துக்கு தேராளர் துயிலுமிலத்துல அடக்கம் செய்தவங்க. அண்டுல இருந்து இன்று வரை எங்களுக்கு எந்த விதமான உதவி திட்டமும் இல்லை. எங்களுக்கு யாருமே 1 கிலோ அரிசி இதுவரையில தந்து நாங்க சாப்பிட்டோம் இல்லை. அப்ப நாங்க தினமண்டெல்லாம் பெருசா கொண்டாடுறாங்களா? பெரிய கொண்டாடுறாங்களா? யார் கொண்டாடுறது? எங்களுக்கு எங்களை இதுவரையில நான் சொன்னா நீங்க என்ன செய்யறீங்களோ தெரியாதன்னா நான் நேர வந்து கூப்பிட்டு காய்ச்சாலும் நான் கதைப்பேன். இதுவரையில எங்களை இந்த பிரதேச சபை உங்கள் ஸ்ரீதரன் ஆக்கள் எல்லாம் இதுவரையில எங்களை கூப்பிட்டு அழைப்புதல் தந்தது கூட இல்லையா? சத்தியமா இந்த 3 புள்ள சத்தியமா தெரிய. போன முறை எலெக்ஷன் கேட்டு ஸ்ரீதரன் இந்த வரைக்க எங்கட அண்ணன் ஒரு ஆள் வீட்டை நின்றவர் அவர் அடிச்சு கலைச்சவர் உங்களை ஆக்கலை ஸ்ரீதரன் ஆக்கலை. இங்க எவனும் எலெக்ஷன் கேட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி கலைச்சவர். என்ன எலெக்ஷனுக்கு மட்டும் மாறீங்க வேற எதுக்கு மாறீங்களோ இல்லத்தானே? எங்களுக்கு பெற்றோர் கௌரவிப்பு கூட எங்களை கூப்பிட இல்லையாண்ணா. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் நம்புறேன். எனக்கு நிறைய ஆக்கள் உங்களை மாதிரி கதைக்கிறேன் நம்ம இல்ல. இவங்க அப்ப கல்யாணம் கட்டி புள்ள குட்டிகளோட இருந்த ஆக்களையும் இப்படி பலாத்காரமா கொண்டு போய் சாக கொடுத்துருக்காங்க தான். எனக்கு இதுவரைக்கும் முந்தி சொன்னது கல்யாணம் கட்டி இருந்தா பிடிக்கிறீங்களா அப்படி இப்படியாண்டு. எந்த மனுஷனை 2006 கொண்டு போனது 2008 தான் இந்த மகன் ஒரு ஆள் பிறந்தவர் கடைசி மகன். அவர் பிறந்து சரியா 5வது மாதம் பொடியையும் கொண்டு தந்துட்டாங்க. இவர் 4ஆம் மாசம் பிறந்தவர் மகன் 5ஆம் மாசம் 9ஆம் மாசம் பொடியை கொண்டு தந்தாச்சு. அப்ப என்ன காது இவர என்ன வீட்டை வந்து பிடிச்சோன்னு போனவங்க? வீட்டை ரோட்ல மிஷின் ஓடி கொண்டு போய்க்க பிடிச்சது. மிஷின் அதுலயே விட்டுட்டு போயிருந்தவர். ஐயோ எத்தனை வயசு? தாங்கள் கொண்டா குடுக்குறோம்னு சொல்லி போட்டு கொண்டு போனவங்க. எத்தனை வயசாரு பிடிச்சோன்னு போய்க்க அவருக்கு? இவர் 75ல பிறந்தாருண்ணா. 75 2006 75 80 90 31 வயசு வரும். 31 வயசு தான் கொண்டு போயிருக்கு. இப்படியா பிடிச்சு கொண்டு ஆக்களை கொண்டே தங்கட இதுல சேர்த்து நாங்கள் போய் சொல்ல மாட்டேன். மற்ற ஆக்கள் என்ன தெரியா நான் எந்த ஊகிப்பின்படி இன்றைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு தானே வாழ்றவங்க கஷ்டப்பட்ட வாயால நாங்கள் போய் சொல்ல மாட்டோம். இல்ல எனக்கு தெரியுமா கையில நான் அதுக்கு கேட்கல. இவ இப்ப அப்படி இப்படி இவங்க பெரிய பெருமடுப்புல லண்டன்லயாக்கா ஏக்கர் கணக்கு எத்தனையோ 1000 கோடி கொடுத்து இடம் வேண்டி செத்தவங்களுக்கு சுடலை காட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதை வச்சு உழைக்கிறாங்க.
எங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்ல. எனக்கு உண்மையா சொந்த காணி கூடி இல்ல தெரியுமா? இல்ல அதான் இவங்க குறைஞ்சபட்சமாக்கா இந்த இங்க நல்லூருக்கு பின்னு கொண்டாடுறவங்க 12 கோடி போன மட்டும் உங்களுக்கு வந்தது. அதுல உங்களுக்கு உண்மையில செத்தாக்களுக்கு இவங்க பலாத்காரமா கொண்டு போய் கொண்டாக்களுக்கு ரெண்டாலும் கொஞ்சம் காசை பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கலாம். இவங்களே என்ன இப்படி ஒரு சொட்டு மனிதாபிமானம் இல்லாத குப்பியங்களா இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு பிரச்சனை? நாங்க கடைசியா 5ஆம் மாசம் 16ஆம் தேதி தான் வந்தனாங்க. வட்டுவாள் பாலத்தாலாம் வந்தனாங்க. அந்த நேரம் கூட இந்த இயக்கம் தேச மக்கள் இந்த பேங்க் இந்த இதுகள் கூலர்கள் எல்லாம் உடைச்சு விட்டு காசுகளை எல்லாருக்கும் கொடுத்த நாயல் அந்த நேரம் கூடி எங்களை மாதிரி ஆக்களுக்கு நாங்க அளவு வச்ச நகையில கூடி தரையில்லை இந்த நாயல் தெரியுமா? உண்மையாண்டா உண்மையா சொல்லும். அடகு வச்ச நகைய கூடி எங்களுக்கு எல்லாம் தரையில்லை தெரியுமா? இந்த வைப்பகத்துல வச்ச நகைகள் நீங்க எப்படி நீங்க மனுஷனையும் கொடுத்த நீங்க 3 பிள்ளைகளோட இருக்கிறீங்க இந்தாங்கன்னு சொல்லி 1 ரூபா காசு உங்க தந்தவங்களே 10,000 ரூபா காசு தந்தாங்க. அந்த இதுக்கு என்ன இவற்றை கொடுப்பனவன்னு சொல்லி 10,000 போடுறவங்க. வேற ஒன்றுமே எங்களுக்கு இல்ல. நான் மற்ற ஆக்களை என்னவோ தெரியா, நான் உண்மை விஷயத்த உண்மையாண்டு எந்த இடத்துலயும் கதைப்பேன். ஏன்டா எல்லாருமே எங்களை ஒரு புறக்கணிச்சு நடக்க நாங்களும் அப்படித்தானே கதைக்கணும். இல்ல அதான் கையில உங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. நீங்க உங்களை மாதிரி கனவேர் காய்ச்சி கொண்டிருக்கீங்க. நீங்க வழியில வந்து கதைங்க. நான் இப்ப உங்களுக்கு உதவி செய்யற இப்ப உண்மையிலேயே இந்த புலிகள் இந்த பெயரை பாவிச்சு கோடி கணக்குல வெளிநாட்டுலயும் உழைக்கிறாங்க, உள்நாட்டுலயும் எத்தனையோ பேருட்ட கடவுளறிய நான் கும்பிடுற ஆஞ்சநேய சத்தியமா எத்தனையோ பேருட்ட ஒரு 50,000 ரூபாய் காசு வாங்க தற்காலிகமா நான் ஒரு இது செய்யறேன். எத்தனையோ பேருட்ட அழுது கூடி கேட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஐயோ அப்படி உண்மையா நாங்க ஒரு சாப்பாடுக்கே பெரிய இந்த டிப்பா புயல் நேரம் தான் எங்களோட டொய்லெட் எல்லாம் இடிஞ்சு கொட்டி எல்லாம் அப்படியே இதான்றது. இவ்வளவு இதான்றது ஜிஎஸ்ட டிஓட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தார் அவர் சக்தி உத்தியோகத்தார் சக்கல பேர்கிட்டையும் போய் கேட்டேன். ஒருத்தர் கூடி 1 ரூபா இதாண்ட கிராமத்திலேயே கேட்டேனா எல்லார்ட்டையும் எத்தனை போல அதுக்காரனை கடிச்சு கேட்டிருப்பேன் தெரியுமா? என்ன சொன்னாங்க? இப்ப நாங்கள் உதவி செய்யறோம் இல்லையான்னு சொன்ன அந்த ஆர்ஜி தமிழாண்ட அந்த மட்டக்களப்புக்காரன் அவருக்கெல்லாம் அடிச்சு கேட்டுனா அவர் எல்லாம் சொன்னார் இப்ப நாங்கள் உதவி செய்யறோம் இல்லையாண்டு. அப்போ இந்த அமைப்புகள் இந்த தமிழ்ல தேசியம் ஐயோ அமைப்புகள் எல்லாம் முன்னாள் போராளிகள் நலன்புரி சங்கம் எல்லாம் வச்சு கொண்டு உங்க காத்தி குளறி கொண்டு இருக்கிறாங்க. முன்னாள் போராளியும் இல்ல பின்னால் போராளியும் இல்ல எல்லாமே சனம் படுற அவதி உங்களுக்கு உண்மையா நீங்க ஒவ்வொரு சனம் சொன்ன இப்படி எங்களை மாதிரி சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். சொல்லாட்டி தெரியாது. இன்றைக்கு நீங்க சொன்ன மாட்டீங்க இந்த இயக்கம் கொண்டு போய் இந்த முருவண்டியில ஒரு அண்ணன் கடவுள் அருகே காலையும் இழந்து அந்த இருக்கிறதுக்கு வீடு வாசலும் இல்லாம அந்த கடை வாசல் வழிய ஒவ்வொரு பேச்சு வேண்டி கொண்டு 3 சில் சைக்கிள்ல தெரியுது தெரியுமா? எத்தனை பேர் எப்படி எல்லாம் இதன்றான் பேசுறான் தெரியுமா? ஒரு கோயில்ல குடுக்குற சோத்த கூடி ஒருத்தன் வேண்டி கொடுக்க மாட்டான் தெரியுமே. ஆனா உங்களை வச்சு அவங்க உழைப்பாங்க உங்களோட பேர்களை சொல்லி எங்களை கண்ணால கண்ட விஷயத்த நாங்க சொல்லத்தானே வேணும். நானும் கூட இதுகள் பாக்குறேன்னா நான் அதான் பார்த்து போட்டு நான் பேசுறேன். உண்மையா இவங்க செய்ததானே அவங்க சொல்றாங்கன்னு தான் நாங்கள் சொல்றது. இங்க வீட்டு எவ்வளவு பாதிச்சிருப்போம் சொல்லுங்க பாப்போம். 3 பிள்ளைகளை கொண்ட இன்னும் அவதிப்பட்டிருப்போம். உண்மையா சொன்னா நம்ப மாட்டீங்கன்னா வீட்டையெல்லாம் ஒரு பங்கர் பட்ட கூடிய ஒரு ஆம்பளைல எனக்கு சகோதரம் இல்ல. நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைதான். அப்பா 2000 செத்தவ. அம்மா இப்ப இங்க வந்து 2017 செத்தவ. அம்மாவும் என்னோட தான் அப்பாவும் மேலாதான். ஒரு பங்கர் பட்டுறதுக்கு எங்களுக்கு எல்லாம் ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை இல்ல தெரியுமே. அப்படியெல்லாம் அந்தரப்பட்டுதான் நாங்க வந்து சேர்ந்து நாங்கள் ஏதோ கடவுள்ன்ற ஒரு செயலாலதான் நாங்கள் வந்தோம்ன்றத சொல்லணும். கடவுள் எங்களை கைவிடாம ஒரு காயம் இல்லாம ஒரு சாகாம கொள்ளாம வந்து கொண்டு சேர்த்துட்டான். நான் இப்பவும் வீட்டை சொல்றேன்னா நான் இந்த செத்த நேரம் எங்களையும் கொண்டு போகாம விட்டுட்டு தாண்டு. இப்ப நாங்க வந்து இப்படி கஷ்டப்பட தேவையில்லை தானே. அதுதான் உங்கள மாதிரியும் இப்படி புள்ளியில பலாத்காரமா கொண்டு போனாக்கள் இருந்தாக்கள் செத்த குடும்பங்கள் இப்ப எனக்கு ஒரு 1000 கோல் இப்படி வந்துட்டு எனக்கு ஐயோ. நீங்க உதவி செய்யறீங்க மாவீரோட உதவி செய்யறீங்கன்னு நான் இல்ல இவங்களுக்கா இந்த மாவீரர் இதெல்லாம் சும்மா எங்களை பலி கொடுக்கறதுக்காக இந்த மாவீரர்ன்றது பலி கொடுத்து இவங்க உழைக்கிறது. இவங்க வெளிநாடுகள்லயும் இங்கேயும் உழைக்கிறது.
அக்கா நீங்கள் இப்ப இது நான் ரெக்கார்டிங்ல தான் போகுது. நான் இத வெளியில போடுவேன் ஒன்று. ரெண்டாவது உண்மையிலே இந்த மாதிரி ஆக்களுக்கு புலியில இருந்த ஆக்களை விட முன்னாள் புலட்டெலோ இபிஆர்எல்எஃப் பழைய ஆக்கள் தான் உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நான் உங்களோட நம்பரை ஒரு ஆளுக்கு உதவி செய்யக்கூடிய யாராவது ஒரு ஆளை தெரிவு செய்து நான் கொடுப்பேன். மற்ற இதை நாங்க வெளியில போடக்குள்ள சில நேரங்கள்ல யாரும் முன் வரலாம் உங்களை பொறுப்படுத்தி உதவி செய்யறதுக்கு. பொறுப்படுத்தினா ஏதாவது உங்களுக்கு செய்யறதுக்கு அவைகளை தொடர்படுத்தி விடுறேன். இப்ப உங்களுக்கு டொய்லெட் ஃபுல்லா இடிஞ்சு போச்சுது என்ன? ஃபுல்லா கிடங்க எல்லாம் தண்ணி போய் எல்லாமே அப்படி தூண்டு போச்சுது. மற்ற சிவர் எல்லாம் இடிஞ்சு அந்த இடத்தாலதான் தண்ணி போய் அப்படி எல்லாம் இடிஞ்சு கொட்டிட்டு முழுமையா. சரி அக்கா, நான் உங்களோட நம்பரை 4 நாள்ல கொடுத்துட்டு நான் நிறைய கதைக்க முன்னுக்கு உங்களுக்கு அடிச்சு சொல்லுவேன். இன்னும் இடத்துல இருந்து கதைப்பினம் நீங்க உங்களோட உங்களுக்கு போனோம்னா டொய்லெட் படத்தை நான் வாட்ஸ்அப் இருந்தா டொய்லெட் படத்தை போட்டு. இல்ல இல்ல இல்ல, யாராவது டொய்லெட் இல்லைன்னு போய் சொல்லுவாங்களா? அப்படி நான் அதை அப்படி நீங்க ஒண்ணும் போட தேவையில்லை. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஒன்று இருந்தா மட்டும் இதுல போட்டு விடுங்க. நான் அங்க வெளிநாட்டுல கொடுப்பேன். நான் அதுக்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப அவியல் உங்களுக்கு அடிச்சு போட்டு உங்கள்கிட்ட இருந்து நேரடியா அவியல் டீட்டெயில்ஸ் எடுத்து செய்வேன். நான் எனக்கு ஒரு நாள் டைம் தாங்க, நாளைக்கு பின்னேரம் இந்த டைமுக்கு எனக்கு அடிங்க. நீங்க நான் நம்பர் தாரேன். சரியா? சரி அக்கா, சரி, ஓகே.